வணக்கம். நான் இன்னைக்கு சொல்கிற மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ஒன் டே ப்ராக்டிஸ் பண்ண போதும் தமிழ் நீங்கள் ஸ்பீடாக டைப் பண்ண முடியும். ஸோ உங்கள் கம்ப்யூட்டரில் தமிழ் ஸ்பீடாக டைப் பண்ணுறதுக்கான ஈஸியான மெத்தட்ஸை நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கீபோர்ட் மேப் பார்த்துங்க. ஸோ இதுதான் நமக்கு நார்மலாக இங்கிலீஷ் கீபோர்டில் தமிழ் லெட்டர்ஸை டைப் பண்ண முடியும். அதுக்காக தனி கீபோர்டெலாம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ கீழே வந்து யா அப்படி இருக்குது. ஸோ எஸ் கீழே வந்து லான்னு இருக்குது. இந்த கான்செப்ட் இந்த கீஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கான என்னென்ன ஃபிங்கர் யூஸ் பண்ண சொல்லி பாருங்கள். இந்த ஃபிங்கர் வந்து லெஃப்ட் ஃபிங்கர் சுண்டி வரல வந்து நீங்கள் இந்த லெட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த எந்தெந்த லெட்டர்ஸ் நான் ஃபிங்கர் சொல்லணும் அந்த ஃபிங்கர் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இதில் ஸ்டாண்டிங் ஃபிங்கர் சொல்லுவோம். இந்த ஸ்டாண்டிங் ஃபிங்கர் அப்படியே ஸ்டாண்டிங் பேஸ்னால் இப்போ யா லா. இப்போ பார்த்தா இந்த சுண்டி வரல வந்து யாவில் இந்த வரல வந்து உங்களுக்கு லாவ்லையும் வச்சிடணும். இதுதான் பேசிக். ஆக்சுவலாக நீங்கள் வைக்கிறதுனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விரல வைக்கும். உங்களுக்கு விரல வந்து டிஃபால்ட்டாக வந்து 1 செகண்ட் உங்களுக்கு சுண்டி வரல இருக்குல்ல. ஸோ இதை வந்து நீங்கள் அங்கே ஃபிங்கர் ஸ்டாண்ட் சொல்கிறல அந்த ஃபிங்கர் ஸ்டாண்ட் அப்படின்னு இருக்கு. ஃபிங்கரோட ஸ்டாண்ட் எங்கே உட்காரணும் அப்படின்னா இந்த விரல் ஆக்சுவலாக அந்த சுண்டி விரல் வந்து ஸோ இந்த ஏல உட்காரணும். ஃபஸ்ட்டு இது ஏல இருக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்தது இந்த ஃபிங்கர் உங்களுக்கு யாவில் வரணும், லாவில் வரணும். ஓகேவா? அப்போ லா மீன்ஸ் எஸ்ன்ற கீபோர்டில் எஸ்ன்னு இருக்கும் நம்ம நார்மலாக கீபோர்டில். ஸோ அதில் வச்சுருங்க. அடுத்து இந்த ஃபிங்கர் எடுத்து போயிட்டு ஸோ 4 வச்சுருங்க. இது ஃபிங்கர் ஸ்டாண்ட் சொல்லுவோம். ஸோ இந்த ஃபிங்கர் ஸ்டாண்ட் வச்சுங்க. அடுத்தது இந்த ஃபிங்கர் எடுத்து போயிட்டு காலை வச்சுருங்க. ஸோ இதுதான் ஃபிங்கர் ஸ்டாண்ட் சொல்லுவோம். ஸோ இந்த ஃபிங்கரில் இந்த லெட்டரை இந்த ஃபிங்கரில் போய் ஃபேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு யா லா நா கா, அதாவது ஏஎஸ்டிஎஃப் அப்படி சொல்லிட்டு செட் பண்ணிட்டுங்க. தென் இந்த கட்டை வரல ஃபேஸ்க்கு நேர்க்காக வச்சுங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சுண்டி வரல் இந்த சைடில் இருக்க சுண்டி வரல இருக்கிறது போயிட்டு இந்த செமிகோலனில் வச்சுங்க. அடுத்த இருக்க நம்ம ஃபிங்கர் எடுத்து போயிட்டு எல்ல வச்சுருங்க. ஓகே, அதாவது இங்கிலீஷ் கீபோர்டில் எல் அப்படின்னு இருக்கும், அதில் வச்சுருங்க. ஸோ அடுத்தது கேல. இதான இங்கிலீஷ் டைப்பிங் தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபிங்கரை மூவ் பண்ணி தாளை வச்சுங்க. ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக் ஃபிங்கர் வைக்கிறது. ஸோ இந்த ஃபிங்கரை நீங்கள் வச்சுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யா லா கா நா அப்படின்னு ஸ்பேஸ் சொல்லிகிட்டே அடிக்கணும். தமிழ் சொல்லும்போது நம்ம இங்கிலீஷ் சொல்லும்போது ஏஎஸ்டிஎஃப் அப்படி சொல்லுவோம். அப்போ ஃபிங்கர் வந்து ஏஎஸ்டிஎஃப், அதாவது நம்ம லெஃப்ட் ஃபிங்கர்ஸ் எல்லாமே ஏஎஸ்டிஎஃப்ல வரும். அது ரைட் ஃபிங்கர் பார்த்தா செமிகோலன் எல்கேஜே இந்த ஃபார்மெட்டில் வச்சுருங்க. ஓகேவா? இதை வச்சுட்டு அப்படியே விரல மூவ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு இந்த அச்சுக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்படி இதே விரல இப்படி பக்கத்தில் மூவ் பண்ணிக்கணும். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜேவும் ஒரே விரல் தான். இப்போ கலர் மென்ஷன் பண்ணி பாருங்கள். அதை பேஸ் பண்ணி விரல் சப்போஸ் நீங்கள் 1 அடிக்கனாலும் நீங்கள் சுண்டி விரல் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதுமாதிரி 2 அடிக்கணும் அப்படின்னாலே வந்து செகண்ட் விரல் அடுத்த விரல். ஓகேவா? ஸோ இந்த விரலை ஃபிங்கரை மாற்றாமல் கரெக்டாக ஃபிங்கர் ஸ்டாண்டில் வச்சுட்டு ஒரே ஒரு பேராகிராஃப் நீங்கள் டைப் பண்ணாலே போதும், உங்கள் தமிழ் ஈஸியாக கற்றுக்க முடியும். ஸோ அதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா சப்போஸ் எந்த சாஃப்ட்வேரும் இல்லாமல் டைப் பண்ண கற்றுக்கலாம் தமிழ். ஸோ அதுக்கு என்ன நிறைய கீமேன் சொல்லுவாங்க. அந்த கீமேனை பேஸ் பண்ணி டைப் பண்ணும்போது ஸ்பீடாக டைப் பண்ண முடியும். இந்த ஃபிங்கரை வச்சுட்டு இந்த மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏ லாக்கால வச்சுருங்க. அதாவது ஏஎஸ்டிஎஃப் செமிகோலன் எல்கேஜி இந்த ஃபிங்கர் மூவ்மெண்ட்டை வச்சுருங்க. ஃபஸ்ட்டு வச்சு முடிச்சுட்டு நீங்கள் டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்படி அப்படின்னா சப்போஸ் நீங்கள் உங்கள் எந்த சாஃப்ட்வேர் வச்சிடலாம், நீங்கள் கூகுளில் போயிட்டு கூகுள் டிரான்ஸ்லேட் அப்படி கொடுங்க. ஜஸ்ட் மறுபடியும் பிக் பண்ணுங்கள். இங்கே தமிழ் டைப் பண்ணுறதுக்காக கூகுளில் நமக்கு இருக்குது, இங்கே தமிழ் டூல் இருக்குது. இப்போ நார்மலாக அடிக்கும்போது வணக்கம் VANNக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பாங்க. பட் இதில் வந்து நமக்கு என்னென்னா நிறையா வந்து கரெக்டாக அடிக்க முடியாது, ஸ்பீடாகவும் அடிக்க முடியாது. ஸோ அப்போ நம்ம டைப்பிங் தெரிஞ்சிருச்சா, கீபோர்ட் டைப்பிங் நம்ம தெரியும் அப்படின்னா டைப்பிங் கீபோர்டு அப்படி இருக்கு பாருங்கள். தமிழ் டைப்பிங் கீபோர்டுன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே தமிழ் வச்சுருங்க. ஃபஸ்ட்டு இந்த லாங்குவேஜ் தமிழ் வச்சுட்டு இவ்வளோ தான். இந்த கீபோர்டில் நீங்கள் பார்க்கறதில்ல, ஜஸ்ட் நீங்கள் அங்கே இருக்க மெத்தட் நம்ம சொன்னோம்ல யா லா கா அந்த மெத்தடில் நீங்கள் டைப் பண்ண போதும். சப்போஸ் நீங்கள் ஒன் டே ஒரே ஒரு பேஜ் மட்டும் எடுத்துங்க, ஒரு தமிழ் பேஜ் அடிச்சுட்டு அந்த தமிழ் பேஜை அப்படியே பார்த்து டைப் பண்ணுங்கள். அப்போ லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அதை பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சுங்க. இதை ஸோ எந்தெந்த லெட்டர் எதில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், அதை பேஸ் பண்ணி அடிச்சுட்டே இருங்க. ஒரு பேஜ் நீங்கள் அடித்து முடிச்சாலே ஆட்டோமேட்டிக்காக வரும். சப்போஸ் நீங்கள் இந்த டைப்பிங் மிஷின் பார்த்தா இப்போ யா அடிச்சிட்டிங்க,
இப்போ யாவில் என்னென்ன லெட்டர் வரும் பார்த்தா புள்ளி வைக்கணும் அப்படின்னா பி ப்ரெஸ் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்காக. சரி, கொம்பு போடணும் அப்படின்னா பி ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகேவா? அப்போ பி அப்படின்னா கொம்பு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு பாருங்க, இருக்கு பாருங்க. இதில் ஆக்சுவலாக இங்கே நம்ம இந்த மெயின் கீபோர்டே பார்த்துக்கோம். இங்கே பாருங்க. அப்போ பி ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு அந்த கொம்பு லெட்டர் வரும். சப்போஸ் பெரிய கொம்பு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதே யா போட்டிங்க. எனி லெட்டர்ஸ் எந்த லெட்டர் ப்ரெஸ் பண்ணாலும் அந்த பி ப்ரெஸ் பண்ணால் அந்த மேலே கொம்பு லெட்டர் வரும். ஓகேவா? கொம்பு வேணாலும் நீங்கள் லெட்டர் ஃபர்ஸ்ட் போட்டு அந்த கொம்பு ப்ரெஸ் பண்ணி வந்துடும். சப்போஸ் கீ வேணும் அப்படின்னா ஷிஃப்ட்டை பிடிச்சி பி பண்ணுங்க, கீன்னு வரும். அப்போ எந்த லெட்டர் பெரிய கொம்பு வேணாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஷிஃப்ட்டை பிடிச்சி பி பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக பெரிய கொம்பு வரும். நார்மலாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் லீ வரும், அதே ஷிஃப்ட் பிடிச்சா லீ அப்படின்னு வரும். ஓகேவா? அப்போ பெரிய கொம்பு சின்ன கொம்பு எப்படி போடுறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஸோ அதுக்கப்புறம் இதிலே தான் இந்த மெயினாக இந்த பி தான் நமக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணணும். எதுக்காகுது, பெரிய கொம்பு சின்ன கொம்பு போக பி யூஸ் பண்ணுவோம். அடுத்து புள்ளி வைக்கணும்னா செமிகோலன் சொன்னல, அதுதான் அங்கே புள்ளியாக இருக்கும். இப்போ செமிகோலன் எதாவது வைக்கணும். இப்போ சப்போஸ் புள்ளி ஒரு மா போட்டிங்க, புள்ளி வைக்கணும்னா செமிகோலன் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ ஏதோ லெட்டருக்கு புள்ளி வைக்கணும்னா செமிகோலன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் போதும். ஸோ புள்ளி வச்சுக்கலாம். எல்லா லெட்டருக்கும் புள்ளி வைக்கிறது சேம் தான். ஓகேவா? அடிச்சுட்டு நீங்கள் புள்ளி டைப் பண்ணி போயிருந்தான். வெறும் புள்ளி பண்ண ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த லெட்டரை டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புள்ளி ப்ரெஸ் பண்ணணும். ஓகேவா? புரியுதா? அப்போ புள்ளி வைக்கிறது எப்படின்னு தெரியும். புள்ளி வைக்கணும்னா என்ன யூஸ் பண்ணிங்க, அந்த செமிகோலன் யூஸ் பண்ணிங்க. சப்போஸ் கொம்பு போடணும்னா அது பி யூஸ் பண்ணிங்க, அதாவது கொம்பு ஷிஃப்ட் புஷ் பண்ணால் பெரிய கீ வரும். ஸோ அடுத்தது நமக்கு இந்த தனித்தனியாக இருக்கும் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற எல்லா லெட்டர்ஸ் தனித்தனியாக தான் வந்துடும். இந்த மெயினாக இந்த 2 லெட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது பாருங்கள், இது வந்து கீழே கொம்பு வரணும்னா இந்த லெட்டர் யூஸ் பண்ணுவோம். இது ஸ்கொயர் ப்ராக்கெட் சொல்லுவோம், அதாவது ஸ்கொயர் ப்ராக்கெட் ஃப்ளோர் ப்ராக்கெட் சொல்லுவோம். ஸோ இதை யூஸ் பண்ணுவோம். இப்போ ஸ்கொயர் ப்ராக்கெட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து பூ அடிக்க போகிறேன். அப்போ பாதான் எனக்கு எந்த லெட்டர் தெரியும். ஆனால் பூ வேணும்னா ஷிஃப்ட்டை பிடிச்சி அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் ப்ரெஸ் பண்ணால் பூன்னு வரும். அதே நார்மலாக அந்த ஷிஃப்ட்டை பிடிச்சி பிக் பண்ணால் பூ வரும். ஸோ இது மாதிரி நீங்கள் ஈஸியாக இப்போ ஏதாவது ஒன்று இருக்குன்னா இப்போ சூவாக வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஷூ பெரிய ஷூ வேணால் ஷிஃப்ட்டை பிடிச்சி அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷூன்னு வரும். அப்போ அந்த மெயினாக அந்த பி அண்ட் கியூ இந்த 3 லெட்டர் நமக்கு மெயினாக யூஸ் பண்ணுவோம். அதாவது பி எதுக்குன்னா மேலே வர கொம்பு, ஸோ சின்ன கொம்பு பெரிய கொம்பு ரெண்டுத்துக்கு நார்மலாக ஷிஃப்ட் பிடிச்சா அவங்க பெரிய கொம்பு வரும். இது வந்து கீழே வர கொம்பு. ஸோ கீழே வர கொம்பு வேணால் நார்மலாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள், பெரிய கொம்பு வேணால் ஷிஃப்ட் பிடிச்சி பண்ணுங்கள். இது புள்ளி. இது 3 லெட்டர் நீங்கள் மெயினாக அடிக்கடிக்கு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே சுண்டி வரல தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தா இந்த நை எல்லாம் தனியாக வந்துடும். ஸோ இது எல்லாமே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சின்ன கொம்பு, இந்த கொம்பு, ஒத்த கொம்பு, ரெட்டை கொம்புலாம் வந்து தனியாக இருக்கும். நீங்கள் இது தனியாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் அடிக்கும்போது ஒரே ஒரு பேஜ் மட்டும் நீங்கள் டெய்லியும் தேவை. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 2 பேஜஸ் நீங்கள் அடித்தாலே போதும். கண்டிப்பாக அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த கீஸ் எதில் இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஈஸியாக நீங்கள் டைப் பண்ண முடியும். ஓகேவா? ரொம்ப ஸ்பீடாகவே டைப் பண்ண. ஆனால் இந்த ப்ராக்டிஸ் ரெகுலராக பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஸ்பீடு வந்து ரைஸ் ஆகிடும். ஓகேவா? இங்கே இருக்க ஃபிங்கரை மாற்றாமல் யூஸ் பண்ணுங்கள். நான் என்னென்ன ஃபிங்கர் எந்த லெட்டர் சொல்லிக்கணும் அந்த லெட்டரை ஃபிங்கர் ஸ்டாண்டில் வச்சுருங்க. ஸோ ஃபிங்கர் ஸ்டாண்ட் எப்படி தான் கண்டுபிடிக்கணும்னா, நீங்கள் எஃப்பில் வந்து இந்த கட்டை விரலுக்கு பக்கத்து விரலை எட்டுமோனா ஒரு சின்னதாக ஒரு ஐஃபன் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக என்னென்னா அதான் ஃபிங்கரோட ஸ்டாண்டிங் லாஸ்ட் விரல். ஓகேவா? இந்த சைடில் ஜேயில் ஒரு கீபோர்டில் பார்த்தா ஒரு புள்ளி இருக்கும். ரெண்டுத்துலையுமே ஒரு புள்ளி இருக்கும். அதாவது எஃப்லையும் ஜேலையும் ஒரு புள்ளி இருக்கும். அந்த எஃப்பில் வந்து இந்த லாஸ்ட் வேர்லையும் இந்த இதில் ஜேயில் வந்து இந்த லாஸ்ட் வேர்லையும் எஃப்பில் இந்த லாஸ்ட் வேர்லையும் நீங்கள் வச்சுட்டு பேஸ்ட் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செட் ஆகிடும் கரெக்டாக. ஸோ பார்க்காம நீங்கள் டைப் பண்ண முடியும். இங்கே எக்ஸாம்பிள் நான் பாருங்கள், இங்கே கூகுள் ஸ்டாண்டில் நம்ம யூஸ் பண்ணி அடிச்சிட்டோம். இப்போ கூகுளில் போய் நீங்கள் ஏதோ ஒரு பேர் அடிக்கணும் ஈஸியாக உங்களுக்கு டைப்பிங் தெரிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணலாம், அப்படியே நீங்கள் லீ வேணுமா அடுத்து ஷிஃப்ட் பிடிச்சி யூஸ் பண்ணால் லீ வரும். அதே வந்து லூ வேணுன்னா ஜஸ்ட் இதை பிக் பண்ணுங்கள், லூ வரும். அது ஷிஃப்ட் பிடிச்சி பண்ணால் லூ வரும். அடுத்து புள்ளி வைக்கணுமா இது. அப்போ வந்து 3 லெட்டர்ஸே மெயினாக இருக்குது. இந்த 3 லெட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணி எல்லா லெட்டருமே கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், இந்த 3 லெட்டர், அதான் பி ஸ்கொயர் ப்ராக்கெட், அதுக்கப்புறம் பார்த்தா இந்த செமிகோலன், இதை 3 யூஸ் பண்ணி தான் நம்ம மற்ற எல்லாமே பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதுவே நீங்கள் கீமேன் அப்படின்னு நீங்கள் சாதா கூகுளில் போய் அடிப்பீங்க. இப்போ கூகுள் அடிக்கிறது நீங்கள் எங்கே வேணால் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அது என்னன்னா யூனிக் ஃபாண்ட் சொல்லுவோம். யூனிக் ஃபாண்ட் அப்படின்னா ஸோ எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணும். அவங்க இந்த நீங்கள் பர்டிகுலராக நீங்கள் ஏதோ ஒரு ஃபாண்ட் வச்சுன்னா சப்போஸ் பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து இங்கே நான் தமிழ் டைப் பண்ணுறேன். இங்கே டைப் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே தமிழ் இங்கே பிக் பண்ண நார்மலாக டெக்ஸ்ட்டை பிக் பண்ணிட்டேன். டெக்ஸ்ட்டில் போனால் இங்கே நிறையா ஃபாண்ட் லிஸ்ட் இருக்கும். ஸோ நான் தமிழ் ஃபாண்ட் லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு எந்த ஃபாண்ட் ஸ்டைல் ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் ப்ரெஸ் பண்ணால் தான் வருது. என்ன ரீசன்னா நான் கீமேன் ஒரு சாஃப்ட்வேர் போட்டால் தான் என்னால் இங்கே அடிக்க முடியும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும், அப்போ கீமேன் அப்படின்ற ஸ்டார்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு கீன்னு கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கம்ப்யூட்டரில் கீமேன் லோட் பண்ணியிருந்தால் இங்கே கீமேன் ஒன்று வந்துடும். இதில் போய்ட்டு கீமேனில் போய்ட்டு நம்ம தமிழ் டைப் பண்ணால் டைப்பிங் சேனல் டைப்பிங் இந்த இது இருக்குது பாருங்கள், இதை பிக் பண்ணி ஜஸ்ட் இது பிக் பண்ணுறேங்க. பிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு வரணும். ஸோ வரல அப்படின்னா கீமேன் ஆஃபில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்கே போய்ட்டு கீமேனை ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணிட்டு இங்கே ப்ரெஸ் பண்ணுங்கள். வருதா? அப்போ கீமேன் ஆன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் டைப் பண்ண இந்த நார்மலாகவே அங்கே சொன்ன மாதிரி தான்.
இப்போ யா போட்டிங்க அது ஈயா மாற்றினா பி ப்ரெஸ் பண்ணுங்க. சப்போஸ் அது யா போட்டிங்க, யா போட்டு அதை ஷிஃப்ட் பிடிச்சா ஈன்னு வரும். ஸோ சேம் அப்போ நம்ம இங்கே நம்ம கீமேன் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஈஸியாக நம்மளால் ஃபாஸ்ட்டாக டைப்பிங் பண்ண முடியும். ஓகேவா, புரியுது உங்களுக்கு? ஸோ கீமேன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் ஃபாண்ட் ஸ்டைல் கொடுக்கலாம். ஸோ என்ன ஒரு சப்போர்ட் ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, நீங்கள் யாருக்காவது இமெயில் பண்ணுறீங்க, ஒரு இமேஜாக ஷோ பண்ணி மெயில் அனுப்பிச்சிங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நீங்கள் அனுப்பும்போது நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அது ஒரு பிஎஸ்டியாகவே அனுப்புறீங்க அப்படின்னா அவங்க ஏதோ எடிட் பண்ண முடியாது. ஸோ எடிட் பண்ணால் அவங்களும் அந்த ஃபாண்ட்டை நீங்கள் என்ன யூஸ் பண்ணீங்களோ அந்த ஃபாண்ட்டை வச்சுருந்தா தான் அவங்களால எடிட் பண்ண முடியும். ஓகே, நம்ம வச்சுருக்க ஃபாண்ட்டை அவங்க வச்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. தமிழ் பொறுத்தவரை அந்த ப்ராப்ளம் வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மெயில் பண்ணும்போது கூடவே அந்த ஃபாண்ட்டும் சேர்த்து அனுப்பிச்சிடணும். அவங்களுக்கு அந்த ஃபாண்ட்டு அனுப்பிச்சிட்டா அவங்க யூஸ் பண்ணி அந்த ஃபாண்ட்டை அவங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னா, சப்போஸ் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் ஒரு ஃபாண்ட் இல்லை, அப்போ நான் நெட்டில் போய் டவுன்லோட் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோடில் போய் பார்த்தா இருக்கும். ஸோ கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஸோ நாமளாக மை கம்ப்யூட்டர் போடணும், ஸ்டார்ட் ப்ளஸ் சி பண்ணுங்கள். இங்கே டவுன்லோட்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஃபாண்ட் லோட் பண்ணி இந்த ஃபாண்ட்டை நமக்கு ஆக்சுவலி இப்போ பாமினி அப்படின்ற ஒரு ஃபாண்ட் நான் லோட் பண்ணேன். எதுக்காகனா, ஒரு டாக்குமெண்ட் ஒருத்தர் கொடுத்தாரு, அந்த ஃபாண்ட் வந்து எனக்கு வரல. அப்போ என்ன பண்ணணும், அவர் என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிச்சிது அப்படின்னா, ஜஸ்ட்டு நீங்கள் அது மேலே லெட்டர் மேலே வச்சு பிக் பண்ண தெரியும் அவங்க என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு அந்த நேம் மேலே காமிக்கும். ஸோ அந்த ஃபாண்ட்டை நீங்கள் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணுறது தான் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அது மேலே டபுள் கிளிக் பண்ணாலே அது இன்ஸ்டால் ஆகிடும். இந்த ஃபாண்ட் டவுன்லோட் பண்ணி டபுள் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டால் அப்படி இருக்கும். அதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு அவங்க கம்ப்யூட்டர் இது ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், ஆனால் திரும்ப லோட் ஆகுது. அப்போ தான் ஃபாண்ட் சப்போர்ட் பண்ணும். இங்கிலீஷ் ஃபாண்ட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு தமிழ் ஃபாண்ட்டை பொறுத்தளவுக்கு அந்த ஃபாண்ட் எப்படி இருக்கணும், நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கணும். ஓகே, அப்போ தான் சப்போர்ட் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் ஏதோ ஒரு மேட்டை அடித்து வேறு யாருக்கும் அனுப்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபாண்ட் அவங்க யூஸ் பண்ணால் தான் பண்ண முடியும். இல்லாட்டி அவங்களுக்கு கூட நீங்கள் அந்த ஃபாண்ட்டையும் நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்க. ஓகேவா, ஸோ இதுதான் தமிழ் கற்றுக்கிற ஒரு மெத்தேடு. ஸோ இதெல்லாம் போய் கரெக்டாக நீங்கள் ஒன் டே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ஈஸியாக உங்களால் தமிழ் கற்றுக்க முடியும். ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ இதில் ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இப்போ ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ டெய்லியும் ஒரு பேஜ் நீங்கள் அடித்தா இருக்க உங்களோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, எந்த லெட்டர் ஐடென்டிஃபை பண்ணுறதும் கொஞ்சம் டைம் ஆகும். இந்த லெட்டர்ஸ்லாம் ஐடென்டிஃபை ஆகிடுச்சு அப்படின்னா ஈஸியாக நம்மளால் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ.